குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். மதிய வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம செவன்த் ஸ்டாண்டர்ட் ஐசிடில ஃபர்ஸ்ட் லெசன் கணினியின் ஒழுங்கமைப்பு சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். லாஸ்ட் கிளாஸ்ல இதை ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அப்புறம் வந்து ஜென்ரல் பார்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் என்னென்ன இருக்கு, எப்படி எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும், கணினியை கையாளும் முறைகள், கணினியை பாதுகாப்பாக செயல்படுத்தும் முறைகள், இதெல்லாம் வந்து பார்த்திருந்தோம். ஸோ இந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அப்படிங்கிறது எப்படின்னா, நம்மளுடைய கிச்சன்ல சமைக்கிறோம். சமைக்கிற இடத்துல நம்ம கிட்ட எல்லா பொருட்களும் இருக்கு சுத்தி. அரிசி, பருப்பு, காய்கறி, கேஸ், ஆயில், உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாமே இருக்கு. ஸோ ஒரு சமையலுக்கு தேவையான, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஃபுல் குக்கிங்கே போனா ஒரு ரைஸ் வைக்கிறதுக்கு உங்களுக்கு ரைஸ், வாட்டர், வெசல், கேஸ் இது இருக்கு. ஸோ இருக்கு. ஆனா உங்களுக்கு அதை வைக்கவே தெரியலன்னு வச்சுக்கோங்க. எல்லா 4 ஐட்டம்ஸும் இருக்கும். இந்த 4 ஐட்டம்ஸ் இருந்தா உங்களால வந்து சமைக்க முடியும். சாதம் வைக்க முடியும். பட் அது வைக்கிறதுக்கு எனக்கு தெரியாது அப்படின்னா என்ன பண்ணுவோம் நம்ம? தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இருப்போம். சோ அது மாதிரிதான் இந்த சென்ட்ரல் ப்ராசஸ் யூனிட். உங்களுக்கு மானிட்டர் இருக்கு, கீபோர்டு இருக்கு, மவுஸ் இருக்கு, ஸ்பீக்கர் இருக்கு, வெப் கேமரா இருக்கு, எல்லாமே இருக்கு. அதாவது ஒரு கணினியில் ஒரு பணியை செய்வதற்கு தேவையான அனைத்து சாதனங்களும் உள்ளது. சிபியு இல்ல அப்படின்னா அந்த கணினியானது வேலை செய்ய இயலாது. வேலை செய்ய இயலாது. சோ இந்த சிபியு அப்படிங்கிறது வந்து மேஜர் பார்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர். சோ இது என்னென்ன பணிகளை செய்கின்றது, என்னென்ன வேலைகளை செய்கின்றது அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு குட்டியா ஒரு இது பார்த்துட்டு நம்மளுடைய ஜெனரேஷன் ஆஃப் த கம்ப்யூட்டர், ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், செகண்ட் ஜெனரேஷன், தேர்ட் ஜெனரேஷன், ஃபோர்த் ஜெனரேஷன் அப்படின்னா என்னென்ன, எந்தெந்த ஜெனரேஷன்ல எந்த வகையான கணினிகளை உபயோகப்படுத்தி இருக்கிறார்கள் அதையும் பார்த்துட்டு ஒரு ஆக்டிவிட்டி கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் பார்க்கலாம். ஓகே. சோ இந்த சிபியு மைய முறை வழி அலகு அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல. சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் என்ன சொல்லுவோம்னா மைய முறை வழி அலகு. இதுதான் வந்து சிபியு. ஓகேவா? இது வந்து நம்ம கொடுக்கிற ஆர்டர்ஸ்க்கு ஏத்த மாதிரி வேலை பண்ணி டேட்டாஸ வந்து கிரியேட் பண்ணி அதனுடைய பேக்எண்ட்ல தொழில் எல்லாமே பண்ணி நமக்கு ஃப்ரண்ட் எண்ட்ல இப்ப எனக்கு ஒரு ஃபிளார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஃபிளார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிளார் இமேஜ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஒரு பூவோட படம் வேணும்னு சொல்லிட்டு அப்ப எனக்கு அங்க அழகான ஒரு தாமரை பூ, எனக்கு லோட்டஸ் வேணும்னா லோட்டஸ், ரோஸ் வேணும்னா ரோஸ், அந்த ஃபிளார் நேம் மென்ஷன் பண்ணி எனக்கு இமேஜ் அப்படின்னு சொன்னேன்னா எனக்கு அந்த லோட்டஸா ரோஸா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என் நம்பர் ஆஃப் ஃபிளார்ஸ காட்டும். அதுல நான் ஒண்ணு பிக் பண்ணலாம். இல்ல எனக்கு ஸ்பெசிபிக்கா லோட்டஸ் வேணும் இல்ல ரோஸ் வேணும் அப்படி சொல்லி சொன்னேன்னா இங்க நான் என்ன டேட்டா இன்புட் கொடுக்குறேனோ அது இந்த சிபியூல போய் வேலை செஞ்சு எனக்கு அவுட்புட்டா மானிட்டர்ல வெளியில தெரியும். இந்த இமேஜஸ் இங்க டேட்டாவை கொடுக்குறேன், சிபியூல போய் அது ஒர்க் ஆகுது, அது அவுட்புட்டா எனக்கு இங்க மானிட்டர்ல வியூ ஆகுது. சோ இந்த சிபியு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நீங்க வெளியில பாக்குறது வந்து சிஸ்டம் யூனிட். நம்ம வெளியில எல்லாரும் வந்து ஒரு பாக்ஸ் பார்ப்போம் இல்லையா? பிளாக் கலர்ல ஒவ்வொரு கம்ப்யூட்டர்லயும் இப்படி ஒரு பாக்ஸ் இருக்கும். முன்னாடி வந்து இங்க வந்து நிறைய பட்டன்ஸ் எல்லாம் வச்சு ஒரு பாக்ஸ் இருக்கும். சோ இதற்கு பெயர் வந்து சிஸ்டம் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா சிஸ்டம் யூனிட். இந்த சிஸ்டம் யூனிட் அப்படிங்கிறது வந்து தமிழ்ல முறைமை அலகு. சோ இந்த டப்பா பாக்ஸ், இந்த பாக்ஸ்ல வந்து உங்களுக்கு 100% வேலை நடக்குதானா? இல்ல. இதுக்குள்ள வந்து
மதர் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொபைல்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிம் கார்டு இருக்கு இல்லையா, சிம் கார்டுல அந்த ஒரு குட்டியா இவ்வளோண்டு இருக்கு, இப்படி 4 லைன் போட்டு அந்த சிப், அந்த மதர் போர்டுக்குள்ள சிபியூன்னு ஒரு சிப் இருக்கும். இததான் சிபியூன்னு சொல்லுவோம். இததான் மைய முறை வழி அலகு. இது தாய்ப்பலகை. சோ இது அதனுடைய வெளி கவசம் தான் இந்த சிஸ்டம் யூனிட் அப்படிங்கிறது. சோ இந்த வெளி கவசம் சிஸ்டம் யூனிட்டுக்குள்ள ஒரு ஸ்லேட் சைஸ்ல ஒரு மதர் போர்டு இருக்கும். அந்த மதர் போர்டுக்குள்ள ஒரு குட்டி சைஸ்ல ஒரு சிப், நம்ம போனோட மெமரி கார்டு சிம் கார்டு மாதிரி ஒரு குட்டியா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். அததான் வந்து சிபியு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். சோ அதுக்குள்ளதான் நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா வேலைகளும் நடக்கின்றது. சரியா? சோ இந்த மைய முறை வழி அலகுடைய முக்கிய பாகங்கள் என்னென்ன, முக்கிய பணிகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இது வந்து ஒரு 3 முக்கிய பணிகளை வைத்திருக்கிறது. எவ்வளவு முக்கிய வேலைகள் இருக்கு இந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்ல? 3 types of works. ஓகேவா? சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் கோடைய components of the central processing unit, 3 main components அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது என்னென்னு பாத்தீங்கன்னா ALU, CU, மெமரி ரெஜிஸ்டர். இந்த மைய முறை வழி அலகினுடைய 3 முக்கிய பகுதிகள், சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டோடைய 3 மெயின் காம்பனன்ட்ஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா ALU, அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் யூனிட். அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் யூனிட். அடுத்தது CU, கண்ட்ரோல் யூனிட். அடுத்தது மெமரி ரெஜிஸ்டர். இத மெமரி ரெஜிஸ்டர்னே தான் சொல்லுவாங்க. சோ தமிழ்ல அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் யூனிட்டுடைய பெயரானது எண் கணித தருக்க அலகு அப்படின்னு சொல்லுவாங்க. எண் கணித தருக்க அலகு. கண்ட்ரோல் யூனிட்டுடைய வேலை கட்டுப்பாட்டு அலகு. சரி, கண்ட்ரோல் யூனிட்டுடைய தமிழாக்கம் கட்டுப்பாட்டு அலகு. மெமரி ரெஜிஸ்டருக்கு வந்து நினைவக பதிவகம். நினைவக பதிவகம். கணினியை பொறுத்தவரையிலும் ஆங்கில பெயர்கள் தெரிந்து வைத்துக் கொள்வது சிறப்பு. சோ இப்போ இந்த எண் கணித தருக்க அலகு, அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் யூனிட், கண்ட்ரோல் யூனிட், மெமரி யூனிட், இதனுடைய வேலைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ இந்த அரித்மெட்டிக்கல் அண்ட் லாஜிக்கல் யூனிட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, கணித ரீதியான செயல்பாடுகளை செய்வதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு உபயோகமாக பயன்படுத்தப்படும் ஒரு சாதனம் தான் arithmetic and logical unit உடைய வேலை. Mathematical and logical functions are performed in arithmetical and logical unit. The functions of this unit can be further divided into 2 main sub functions. அதாவது இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எண்கணித செயல் மற்றும் தர்க்க செயல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த arithmetical and logical unit ஃபங்க்ஷனை 2 மேஜரா ஸ்பிளிட் பண்றாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா mathematical function and logical function. Mathematical function and logical function. இத ஒரு மெயின் 2 பார்ட்ஸா ஸ்பிளிட் பண்றாங்க. mathematical function and logical function. மேத்தமேட்டிக் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். இது லாஜிக்கல் ஆபரேஷன்னா கம்பாரிசன், லாஜிக்கல் திங்கிங், அதெல்லாம் வந்து பண்றதுக்கு பேர் தான் லாஜிக்கல் ஃபங்க்ஷன். அதாவது எண் கணித அலகு மற்றும் தருக்க அலகு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த ALU உடைய வேலை ஃபுல் அண்ட் ஃபுல் மேத்தமேட்டிக்கல் அண்ட் லாஜிக்கல் ஃபங்க்ஷன், கணிதம் மற்றும் தர்க்கம் தொடர்பான வேலைகளை செய்வதற்காக பயன்படுத்தப்படும் ஒரு முக்கிய பகுதியானது
மையமுறை வழி அலகில் உள்ள ஒரு முக்கிய பகுதி ALU, அரித்மேட்டிக்கல் அண்ட் லாஜிக்கல் யூனிட், எண்கணித தருக்க அலகு. இதனை இரு வகைகளாக பிரிப்பார்கள், எண்கணித செயல் மற்றும் தருக்க செயல். ஓகேவா? அடுத்தது ரெண்டாவது கண்ட்ரோல் யூனிட், கட்டுப்பாட்டு அலகு, CU அப்படிங்கிறது. சோ இந்த கட்டுப்பாட்டு அலகினுடைய பணி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து நம்ம கம்ப்யூட்டர் கணினியோட இணைக்கப்பட்டுள்ள வன்பொருள்களுக்கு இடையே வந்து கம்யூனிகேஷன், தொடர்பாடல், செய்பணி, கட்டுப்படுத்துதல், அப்புறம் வந்து உள்ளீடு வெளியீடு ஆகியவற்றின் தரவு கட்டுப்பாடு மற்றும் தரவுகள் எந்த இடத்திற்கு சரியான நேரத்திற்கு அனுப்பப்படுவதை உறுதி செய்தல், உரிய சமிக்ஞைகள் வெற்றிகரமாக கிடைக்கின்றதா என பார்த்தல். இந்த வேலைகளுக்கு தான் கண்ட்ரோல் யூனிட். அதாவது communicate between, manipulate and control the hardware connected to the computer. ஹார்ட்வேர்ஸ் என்னெல்லாம் கனெக்ட் பண்ணிருக்காங்களோ அதனோட கனெக்ஷன் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ற வேலை கண்ட்ரோல் யூனிட்டோட வேலை. அதே மாதிரி இன்புட் என்ன டேட்டாஸ் உள்ள நம்ம கொடுக்குறோமோ அந்த கொடுத்த டேட்டாஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா, நம்ம கரெக்டான அவுட்புட்டை தான் கொடுக்குறோமா, ரைட் டைம்ல ரைட் பிளேஸ்ல எல்லாமே கொடுக்குறோமா, ஏதாவது ஒரு தவறு நடந்தால் அதற்கு சரியான சமிக்ஞைகள் கொடுக்கப்படுகின்றனவா, இதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ற வேலை தான் கண்ட்ரோல் யூனிட், அதனுடைய வேலை, கட்டுப்பாட்டு அலகு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது மூணாவது மெயின் காம்பனன்ட், மூணாவது முக்கிய பகுதி இன் மைய முறை வழி அலகு. மூன்றாவது முக்கிய பகுதி என்னது? மெமரி ரெஜிஸ்டர், நினைவக பதிவகம். இந்த நினைவக பதிவகத்தினுடைய வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மைய முறை வழி அலகு வந்து பயன்படுத்துற தரவுகளையும் அறிவுறுத்தல்களையும் தற்காலிகமாக டெம்பரவரி ஸ்டோரேஜ் the data and instructions used by the central processing unit. The storage capacity of the memory register is very low when compared with other memory devices like hard disk. However, its data access speed is very high. அதாவது எப்பவுமே நம்ம வந்து டேட்டாஸ எப்படி வந்து சேவ் பண்ணிப்போம்னா சிஸ்டம்ல சேவ் பண்ணுவோம். பட் அந்த சிஸ்டம்ல சேவ் பண்றது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே நிமிஷம். சோ அந்த சிஸ்டம்ல சேவ் பண்றது பாத்தீங்க அப்படின்னா உங்களால ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஸ்டோரேஜ் பண்ண முடியாது. நம்ம வேற ஏதாவது அதாவது சேவ் பண்ணிக்கணும், உள்ள இருக்கிற டேட்டாஸை வந்து சேவ் பண்றதுக்கு மெமரி கார்டு, அதுக்கப்புறம் வந்து ஹார்ட் டிஸ்க், டிரைவு அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சோ நம்மளுடைய ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியை டெம்பரவரியா பண்றதுக்கு தான் இந்த மெமரி ரெஜிஸ்டர் யூஸ் ஆகுது. சோ இந்த மைய முறை வழியினுடைய வேலை என்ன, அதில் உள்ள முக்கிய பாகங்கள் என்ன, அது பார்த்தாச்சு. ஓகேவா? இப்ப என்ன பார்க்க போறோம்னா கணினியின் தலைமுறைகள். 1ஆம் தலைமுறை, 2ஆம் தலைமுறை, 3ஆம் தலைமுறை, 4ஆம் தலைமுறை, இப்ப இருக்கிறது 5ஆம் தலைமுறை. So first generation of computer, first generationல என்ன யூஸ் பண்ணினாங்க? சாரி, செகண்ட் ஜெனரேஷன் அதுக்கும் இதுக்கும் ரிஃபரன்ஸ் என்ன? தேர்ட் ஜெனரேஷன் அதற்குரிய வித்தியாசம் என்ன? ஃபோர்த் ஜெனரேஷன் இதனுடைய பணி என்ன, பணி என்ன, பணி என்ன, இது எந்த இதை உபயோகப்படுத்தினாங்க? சோ ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல யூஸ் பண்ணினது என்ன, இப்ப நம்ம யூஸ் பண்றது என்ன, முதலாம் தலைமுறையில யூஸ் பண்ணினது அந்த ப்ராசஸிங்காக யூஸ் பண்ணினதுடைய பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேக்யூம். ஃபர்ஸ்ட் என்னென்ன யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன். வேக்யூம் டியூப்ஸ், இதனுடைய இயர் வந்து பாத்தீங்கன்னா 1940 to 1956 வேக்யூம் டியூப்ஸ் உடைய காலம். ரெண்டாவது வந்து டிரான்சிஸ்டர்ஸ், செகண்ட் ஜெனரேஷன் வந்து டிரான்சிஸ்டர்ஸ். இது ரிலேட்டடா உங்களுக்கு வந்து MCQ கொஸ்டின்ஸ் கேட்பேன்.
டிரான்சிஸ்டர்ஸ் யூஸ் பண்ண செகண்ட் ஜெனரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டருடைய இயர்ஸ் வந்து 1956 to 1963. தேர்ட் ஜெனரேஷன்ல யூஸ் பண்ண கம்ப்யூட்டர் வந்து யூஸ் பண்ண இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மூன்றாம் தலைமுறை ஒருங்கிணைந்த சுற்றுகள், இன்டகிரேட்டட் சர்க்கியூட். ஒருங்கிணைந்த சுற்றுகள். இதனுடைய காலம் 1964 முதல் 71. ஃபோர்த் ஜெனரேஷன் 1971. இது வந்து மைக்ரோ ப்ராசஸர். இப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வந்தாச்சு, பட் ஸ்டில் நம்மளுடைய புக்ல வந்து மைக்ரோ ப்ராசஸர் வரைக்கும் தான் அப்டேட் ஆயிருக்கு. 1971 டு டில் இப்பயும் மைக்ரோ ப்ராசஸர் தாண்டி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வந்தாச்சு. சோ 4 ஜெனரேஷன் எலக்ட்ரானிக் டெக்னாலஜி 4 ஜெனரேஷன்ல என்னென்ன யூஸ் பண்ணிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல என்ன உபயோகப்படுத்திருக்காங்க? வேக்யூம் டியூப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, வெற்றிட குழாய்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதனுடைய தொழில்நுட்பம், இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனுடைய கம்ப்யூட்டருடைய தொழில்நுட்பம், எலக்ட்ரானிக் டெக்னாலஜி இஸ் யூஸ்ட் வேக்யூம் டியூப்ஸ். சோ இந்த வேக்யூம் டியூப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ரூம் சைஸ்ல வந்து இருந்தது. நம்ம இப்ப இருக்கிற கம்ப்யூட்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேபிள், குட்டி டேபிள் இருந்தா போதும், மேல டெஸ்க்டாப், கீழே சிபியு, கீபோர்டு எல்லாம் வச்சு பேக் பண்ணி முடிச்சிடலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர் பாத்தீங்கன்னா ஒரு ரூமோடைய ஆக்குபென்சி எடுத்தது அந்த வேக்யூம் டியூப்ஸ். சம் வேக்யூம் டியூப்ஸ் வந்து நம்மளுடைய இந்த குழாய் வடிவத்திலையும் இருந்தது, பட் வந்து அது சைஸ் வந்து லார்ஜ், ரொம்ப ரொம்ப லார்ஜ், ஒரு ரூம் சைஸ்ல இருந்தது. சோ ஆனா வந்து அதனுடைய எக்ஸிகியூஷன் ஸ்பீட் பாத்தீங்கன்னா மில்லி செகண்ட், தமிழ்ல மில்லி செகண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து அந்த ரூம வந்து ஹீட், ஓவர் ஹீட் அண்ட் ஓவர் பவர் ஹெவி பவர் கன்சம்ஷன், அதிக அளவு மின்சக்தியையும் எடுத்துக்கிட்டு கொண்டது. ரூம் வந்து ரொம்ப ஹீட் ஆக ஆரம்பிச்சுது. அப்ப அத வந்து கூலிங் பண்றதுக்காக வந்து நம்ம வந்து பண்றது வந்து பண்ணின செயல் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல. என்னது? வேக்யூம் டியூப்ஸ். அப்போ ரெண்டாவது ஜெனரேஷன்ல என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டிரான்சிஸ்டர்ஸ். இது வந்து பவர் கன்சப்ஷன் வந்து கம்மியாச்சு, அதாவது மின்சார உபயோகம் கம்மியாச்சு கம்பேர்ட் டு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். பட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து மில்லி செகண்ட், செகண்ட் ஜெனரேஷனோட எக்ஸிகியூஷன் ஸ்பீட் வந்து மைக்ரோ செகண்ட். இது வந்து ரூம் சைஸுக்கு இல்ல, ஒரு ஹாஃப் ஆஃப் த ரூம் சைஸ்க்கு வந்தது. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி, அதாவது வாங்குவதற்கும் கொள்வனவு அதிகம், பராமரிப்பு செய்வதற்கும் கொள்வனவு அதிகம். அதே இரண்டாவது தலைமுறையில் கொள்வனவு செய்வதற்கு அதிக அளவு கிரயம் தேவைப்பட்டது, ஆனா வந்து பராமரிப்பதற்கு அந்த அளவுக்கு தேவைப்படவில்லை பணம். இட் காஸ்ட் ஃபார் லாட் ஆஃப் பர்ச்சேசிங் ஒன்லி ஃபார் செகண்ட் ஜெனரேஷன் டிரான்சிஸ்டர்ஸ். தேர்ட் ஜெனரேஷன் வந்து இன்டகிரேட்டட் சர்க்கியூட். இது வந்து இன்னும் லெஸ் பவர் கன்சப்ஷன் கம்பேர்ட் டு செகண்ட் ஜெனரேஷன். அது ஹாஃப் சைஸ் ரூமுக்கு இருந்தது, இது வந்து ஒரு டேபிள் சைஸ் வந்தாச்சு, ஸ்மாலர் சைஸ். செகண்ட் ஜெனரேஷனோட இன்னும் ஸ்மாலர் சைஸ். இதனுடைய எக்ஸிகியூஷன் ஸ்பீட் பாத்தீங்கன்னா நானோ செகண்ட். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் மில்லி செகண்ட், செகண்ட் ஜெனரேஷன் மைக்ரோ செகண்ட், தேர்ட் ஜெனரேஷன் நானோ செகண்ட் வந்தாச்சு. இதனுடைய காஸ்ட் வந்து கம்பேரிட்டிவ்லி பர்ச்சேஸ் காஸ்டும் வெரி லெஸ் கம்பேர்ட் டு செகண்ட் ஜெனரேஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். அண்ட் பராமரிப்பு தேவை அதுவும் வந்து உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா கம்மி, மெயின்டெனன்ஸ் சார்ஜஸும் ரொம்ப கம்மி தேர்ட்ல. சோ அடுத்தது ஃபோர்த். லெஸ் பவர் கன்சப்ஷன், ஸ்மால் சைஸ், மில்லியன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து பர் செகண்ட்,
பைக்கோ செகண்ட்ல வந்து கொடுத்துரும். மாடர்ன் கம்ப்யூட்டர்ஸ் மில்லியன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், அதெல்லாம் வந்து ஒரு வேலையா மில்லி செகண்ட், மைக்ரோ செகண்ட், நானோ செகண்ட்ல செஞ்சாங்க 3 ஜெனரேஷனுக்கு. 4வது ஜெனரேஷன்ல இருக்கிற கம்ப்யூட்டர் கணினி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய டெக்னாலஜி வந்து மைக்ரோ ப்ராசஸர் டெக்னாலஜி. அது வந்து பவர் கன்சப்ஷன் கம்மி, மில்லியன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை ஒரு செகண்ட்ல முடிச்சு கொடுக்குது, பர்ச்சேசிங் காஸ்ட் கம்மி, மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கம்மி. மாடர்ன் கம்ப்யூட்டர்ஸ் இன்னைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது தான் வந்து 4th ஜெனரேஷன். இதுல வந்து இப்ப 5th ஜெனரேஷனும் வந்தாச்சு. லேப்டாப்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு கேரி பண்ணிட்டு போலாம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்க மடிக்கணினி அப்படின்னு சொல்லுவோம் லேப்டாப்ஸ. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக முடியும், டிராவல் பண்ண முடியும், எந்த இடத்துல வேணாலும் நம்ம நினைக்கிற இடத்துல உட்கார்ந்து வேலை பார்க்க முடியும். சோ இந்த விஷயங்கள் எல்லாமே, அதுவும் இல்லாம இப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்தாச்சு கம்ப்யூட்டர்ல. இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க 10 வயசு குழந்தைங்களா இருக்கீங்க, 15 வயசு குழந்தைங்களா இருக்கீங்க. உங்க போட்டோவை அந்த கணினி முன்னாடி இருக்கிற அந்த வெப் கேமரால ஒரு போட்டோ, ஒரு பிக் எடுத்துட்டு ஆஃப்டர் 25 இயர்ஸ் நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா உங்களுடைய கரண்ட் ஃபேஸ், கரண்ட் ஸ்ட்ரக்சர், கரண்ட் கலர் இதெல்லாம் பேஸ் பண்ணி ஆஃப்டர் 25 இயர்ஸ் நீங்க இப்படிதான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லு. அதே மாதிரி எந்த ஒரு, அது உங்களுடைய வாட்ஸ்அப் மொபைல் போன்லயே இருக்கு. எந்த ஒரு கேள்வியா இருந்தாலும் நம்ம வந்து முதல்ல எல்லாம் என்ன பண்ணுவோம், போய் கூகுள்ல உட்காந்து சர்ச் பண்ணி தேடி கண்டுபிடிப்போம். இப்ப அப்படி இல்ல, மெட்டா ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதுகிட்ட நீங்க எந்த கேள்வியை நீங்க வந்து உங்களுக்கு எப்படி தெரியுமோ, நீங்க உங்களுடைய பேச்சு வழக்குல இருக்கிற மொழியிலேயே மெட்டா ஏஐ கிட்ட நீங்க வந்து கேட்டீங்க அப்படின்னா ஆன்சர்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். எல்லாமே வந்து உங்க கையில இருக்கிற மொபைல் போன்லயே நீங்க வந்து பாத்துக்கலாம். நீங்க போய் கூகுள்ல உட்காந்து வந்து எனக்கு ஒரு சம் வந்து டவுட்டா இருக்கு, இத போட்டு பார்த்து இதுக்கு ஆன்சரை வந்து கரெக்டானு சொல்லு, வேண்டாம். மொபைல்ல மெட்டா கிட்ட கேட்டீங்கன்னா நீங்க கூகுள்லயாவது நீங்க உட்காந்து டைப் பண்ணணும், கரெக்டா சொல்லணும். வாய்ஸ் ரெக்கக்னிஷன் அதுல வந்து கொஞ்சம் வந்து ஸ்லோவா இருக்கும், கரெக்டா எடுத்துக்காது. நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவோம், கூகுள் வேற ஒரு வார்த்தையை கன்சிடர் பண்ணிப்போம். பட் மெட்டா அப்படி கிடையாது. நம்மளுடைய அந்த சவுண்ட், அந்த இதை வச்சே நம்ம என்ன கேட்க வரோம், அதுல வாய்ஸ் நோட்லயே, நீங்க டைப்பிங் கூட வேண்டாம், வாய்ஸ் நோட்ல கேட்டாவே உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்து கொடுக்கும். என்ன நீங்க கேக்குறீங்களோ கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு தகுந்தவாறு பதிலை கொடுக்கும். ஓகேவா? சோ அது வந்து இப்ப அட் பிரசன்ட் இருக்கிறது. அது இன்னும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் நமக்கு நல்லா வந்து வந்தாச்சு. ஓகேவா? சோ இதோட ஃபர்ஸ்ட் பாடமானது நமக்கு இங்க முடிகிறது. இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவிட்டி செஷன் போலாம், ஆக்டிவிட்டிஸ் பார்க்கலாம். சோ நீங்க ஒவ்வொன்றுத்துக்கும் ஆன்சர்ஸ் பண்ணுங்க. ஓகேவா? சாட் செஷன் அன்மியூட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்க. நம்ம இப்ப பார்த்தது, இந்த லெசன்ல என்ன பார்த்தோமோ அதுதான், வேற எதுவும் எக்ஸ்ட்ராவா புதுசா எல்லாம் இல்ல. The first generation of computers used dash. The first generation of computers are used dash. Transistors, vacuum tubes, integrated circuit, microprocessor. என்ன சாட் செஷன் அன்மியூட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல என்ன யூஸ் பண்ணிருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ்ல என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க? சாட் செஷன் அன்மியூட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க, நான் செக் பண்ணிட்டு தான் இருக்கேன். வேக்யூம் டியூப் சொல்லிருக்கீங்க, கரெக்ட். இரண்டாவது கேள்வி, tape drives are dash. Tape drives are dash.
magnetic tapes used for printing, input device for computer, magnetic tapes used for storing information. Tape devices, sorry, magnetic tapes, தப்பா click பண்ணிட்டேன். Third option தான். The storage device used in first generation was dash. Hard disk, magnetic drum, CD drive. First generation எல்லாம் வந்து hard diskும் CD driveும் கிடையாது. Magnetic drum. The second generation of computers were built from transistors, IC chips, vacuum tubes. போர்ட்ல கூட இருக்கு உங்களுக்கு ஆன்சர். Transistors. Very good. The peripherals used by second generation computers were dash. Touch screen, scanner, punched card, printer. டச் ஸ்கிரீன் வந்து இப்பதான் லேட்டஸ்ட் டெக்னாலஜி. ஸ்கேனரும் ஒரு 10-15 வருடங்களாக தான், 10 வருடங்களாக தான் ரொம்ப அதிக அளவுல. அப்போ அந்த டைம்ல என்னது, பஞ்ச்டு கார்டு அண்ட் பிரிண்டர்ஸ். 2 ஆன்சர்ஸ் கேட்டிருக்காங்க. சோ நம்ம ஒரு கொஸ்டினுக்கு மாத்தி கிளிக் பண்ணிட்டோம், பட் ஆன்சர்ஸ் எல்லாமே கரெக்ட் தான். ஓகே, சோ ஓகே, இதுல பாத்தீங்கன்னா ரிலேட்டட் டு உங்களுடைய ஒரு ஜெனரேஷன் பத்தி கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். This component was used in the first generation. இதான் first generation உடைய கம்ப்யூட்டர் உடைய மாடல். எந்த யூஸ் பண்ணாங்க, வேக்யூம் டியூப், டிரான்சிஸ்டர், இன்டகிரேட்டட் சர்க்யூட், மைக்ரோ ப்ராசஸர். எது யூஸ் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல? ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர் இந்த மாதிரி தான் இருக்கும், ஒரு அறையை அடைத்துக் கொள்ளும், வேக்யூம் டியூப்ஸ். The component used in the second generation. செகண்ட் ஜெனரேஷன் பண்ணி எப்படி இருக்கு சொல்லிட்டு, செகண்ட் ஜெனரேஷன்ல காம்பனன்ட்ஸ் பண்ணாங்க, வேக்யூம் டியூப், டிரான்சிஸ்டர், இன்டகிரேட்டட் சர்க்யூட், மைக்ரோ ப்ராசஸர். செகண்ட் ஜெனரேஷன்ல யூஸ் பண்ணினது டிரான்சிஸ்டர்ஸ். Question number 3. The component used in the third generation of computer dash vacuum tube, transistor, integrated circuit, microprocessor. Integrated circuit. Third generation வந்து integrated circuit. நம்ம பிளக் பண்றதுக்குள்ள டைம் அப் ஆயிடுச்சு. So fourth,
The component used in the fourth generation, என்னது? Microprocessor. The component used in the fifth generation of computers. Vacuum tubes, transistors, integrated circuit, artificial intelligence. இப்பதான் நான் உங்களுக்கு சொன்னேன். First generation, second generation, third generation, fourth generation தாண்டி இப்ப நம்ம எங்க இருக்கோம்? Artificial intelligence. Artificial intelligence, which includes which of following except Gtalk, Alexa, Cortana, Siri, Bluetooth. Artificial intelligence இது எல்லாமே. Bluetooth மட்டும்தான் oldest version. Question number 7. IBM developed the first personal computer in which year? IBM developed the first personal computer in which year? 1981, 1970, 1971, 1945. 1981 சேர்க்கீங்க பாப்போம். Correct. The vacuum tube did not function well because blew frequently and generated a lot of heat. Vacuum tubes first generation failure ஆகிறதுக்கு காரணம் என்ன? இது ரொம்ப ஹீட் வந்து ஓவரா இருந்தது. அதால வந்து ஃபாஸ்டா வந்து அதனுடைய மில்லி செகண்ட் தான் வேலை பார்க்க முடிஞ்சது. அப்போ அது ட்ரூ தானே? The microprocessor made computers faster and more reliable. மைக்ரோப்ராசஸர் தான் இப்ப இருக்கிறது. அது வந்து கம்ப்யூட்டரை வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ஆக்கி வேலையை துரிதமாக செய்து முடிக்க உதவுகிறது. சரியா தவறா? சரி. ENIAC was used in which year? ENIAC வந்து உதாரணம் முதல் தலைமுறை 1940 இருந்து 56, 42, 44, 45, 47. 1942, 1944, 1945 and 1947. But ENIAC வெளில வந்த time is 1945. கொடுக்கலாம். கரெக்டான்னு செக் பண்ணலாம். Correct. ENIAC was the first large-scale computer to run at electronic speed without being slowed by any mechanical part. True or false? ENIAC the first generation computer. உதாரணம் அதுதான். So, is it true or false? True.
இங்க மட்டும் நம்ம மாத்தி கிளிக் பண்ணிட்டோம். ஆன்சர் கொடுக்கறத டைம் அப் பண்ணிட்டோம். அவ்வளவு ஓகேவா? சோ மீதி எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணிட்டோம். எல்லாமே கரெக்ட். ஃபர்ஸ்ட் லெசனுடைய எல்லா கேள்விகளுக்கும் இப்போ வந்து ஜெனரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் அதனுடைய மாடல்ஸ் யூஸ் பண்ணினது எல்லாமே வந்து இங்க பாத்துட்டோம் இல்லையா? சோ இப்போ இது வந்து 5 ஜெனரேஷன், தேர்ட், செகண்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் அண்ட் ஃபர்ஸ்ட் இருக்கு. சோ ஒவ்வொரு ஜெனரேஷனுடைய இயர்ஸ் அண்ட் என்ன எலக்ட்ரானிக் யூஸ் பண்ணியிருக்காங்க, மின்னணு சாதனம் என்ன உபயோகப்படுத்தினாங்க, எந்த தொழில்நுட்பத்தை உபயோகப்படுத்தினார்கள் அப்படிங்கிறது தான் இங்க கேட்கப்பட்டிருக்கிற கேள்வி. சோ அதுக்கு மட்டும் ஆன்சர்ஸ் பண்ணோம்னா முடிஞ்சுது. சோ இன்டகிரேட்டட் சர்க்கியூட் அப்படிங்கிறது எந்த ஜெனரேஷன்? Integrated circuit is third generation, 1964 to 75. Ultra scale large integration circuit. Ultra scale large integration circuit அப்படிங்கிறதா இது என்னது? ஃபிஃப்த் ஜெனரேஷன். மைக்ரோ ப்ராசஸர் சிப். மைக்ரோ ப்ராசஸர் சிப் எங்க இருக்கு? எங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க? ஃபோர்த் ஜெனரேஷன். டிரான்சிஸ்டர்ஸ் எந்த ஜெனரேஷன்ல யூஸ் பண்ணாங்க? செகண்டா ஃபர்ஸ்டா? டிரான்சிஸ்டர் உபயோகப்படுத்தியது செகண்ட் ஜெனரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். வேக்யூம் டியூப்ஸ். வேக்யூம் டியூப்ஸோட இன்னொரு மாடல் ஒரு அரை அளவுல இருக்கும் ரூம் சைஸ்ல, இல்லைன்னா இந்த குழாய் வடிவத்திலையும் இருக்கும் சிலிண்டரிக்கல் ஷேப். சோ வேக்யூம் டியூப்ஸ் உடைய ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல உபயோகப்படுத்தி இருக்காங்க. சோ ஆன்சர்ஸ் எல்லாமே செக் பண்ணுங்க. ஆல் ஆர் கரெக்ட். சோ ஃபர்ஸ்ட் லெசன் நமக்கு இதோட முடிஞ்சுது. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல செகண்ட் லெசன் தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சுது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.